ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து மினி கோவா தாங்க போயிருந்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் 20 ருபீஸ்க்கு. என்னான்னு யோசிக்கிறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம ப்ளூ ஃப்ளாக் பீச் தான். இது பார்த்தீங்கன்னா நம்ம கோவளம் பீச் பக்கத்துலேயே ஒரு பெரிய ஏரியாவையே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பீச் உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதை வாங்கிட்டு உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா இந்த பீச் நம்ம சென்னையில் தான் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ நீட்டாக அழகாக இருந்தது பார்க்கவே. பீச்சில் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மணல் கொட்டி வச்சுருந்தாங்க. அது மேலே ஏறி நின்றுட்டு நம்ம அந்த வியூவை பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்தது. அதை கொஞ்சம் நேரம் நின்று ரசிச்சுட்டு விளையாடிக்கிட்டே இருந்தோம். நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா மார்னிங்கே போயிருந்ததுனால சரியான வெயில். நீங்கள் போகிறதா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஈவினிங் பிளான் பண்ணிட்டு போங்க. ரயானுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பீச் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்தது. அங்கே தேங்கிக்கிற தண்ணியில் பார்த்தீங்கன்னா நிறைய மீன்லாம் ஓடிட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பாறையும் கொட்டி வச்சிருந்தாங்க நடக்கிற மாதிரி. இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் அவ்வளோ அழகான இடங்கள் இருந்தது. நாங்களுமே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இந்த பாறையிலேருந்து இந்த ஆப்போசிட் சைடில் வந்தாச்சு. இந்த ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கூரையெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த வெயில் டைமில் உட்கார்றாப்புல நிறைய இடங்கள் இருந்தது. இந்த பீச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணியிருந்தது. இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட் சைட் ஃபுட்டுமே அலோவ் பண்ணுறாங்க. நிறைய ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தால் சமைச்சு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அங்கேயே நிறைய கேன்டீன் மாதிரியும் இருந்தது. ஏதாவது எமர்ஜென்சின்னா கூட அங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமரா எல்லா இடமும் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கடலில் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஷவர் ஏரியாவும் வச்சுருக்காங்க. பட் அதுக்கு தனியாக 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பீச்சில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருந்தது. இன்னொரு போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இது பக்கத்துலேயே வேற எங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறப்பலையும் கொடுத்துருந்தாங்க. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.